அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதன் பயப்பட வேண்டிய ஓர் உறுப்பு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நாளும் ஆதமின் மகன், அதாவது மனிதன், காலை நேரத்தை அடையும் போது எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து, நீ அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்வாயாக, நீ சரியாக இருந்தால் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும், நீ சருகிவிட்டால் நாங்கள் அதன் விளைவை சந்திக்க வேண்டியதற்கும். இந்த செய்தி அல் ஜாமிஉ ஸகீர் என்ற நூலிலே 452 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனித உறுப்புகளிலேயே மனிதர்கள் பயப்படக்கூடிய ஓர் உறுப்பு என்று இந்த நாவு குறித்து எச்சரிக்கை செய்யப்படுகிறது. ஒரு கத்தியை கொண்டு அறுவை சிகிச்சை செய்யலாம், ஓர் உயிரை காப்பாற்றவும் செய்யலாம். அதே அந்த கத்தியை கொண்டு ஒருவரை கொலை செய்யவும் முடியும். இதுபோன்றுதான் மனிதனுடைய நாவு. அந்த நாவை கொண்டு ஒருவர் சிறந்த நிலையையும் அடைய முடியும். இந்த நாவை கொண்டே அவர் மிக மோசமான நிலையையும் அடைய முடியும். நாவின் மூலமாக நிறைய குற்றங்கள் நம்மில் பலருக்கு நிகழ்ந்து விடுகிறது. பொய் சொன்னாலும் குற்றமாகி விடுகிறது, புறம் பேசினாலும் குற்றமாகி விடுகிறது, அவதூறு பேசினாலும் குற்றமாகி விடுகிறது, சாப வார்த்தைகளை பயன்படுத்துவதாலும் அது குற்றமாக ஆகிவிடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் மனிதன் அந்த நாவு என்கின்ற உறுப்பை குறித்து பயப்படுகின்ற ஒரு நிலை வந்து விடுகிறது. நாம் செய்த நற்செயல்களுடைய பலன்கள் நாவின் மூலமாக ஏற்படுகின்ற தீமையின் வழியே மிகப்பெரிய இழப்பை நமக்கு ஏற்படுத்தி விடுகிறது. எனவேதான் அப்படிப்பட்ட அந்த நாவினுடைய வீரியம் குறித்து, அதனுடைய ஆற்றலை அறிந்து கொண்டு நல்வழியில் அதை பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குண்டான சரியான வழிகாட்டலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நான் அதிகம் பயப்பட வேண்டியது எதை கொண்டு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்திலே ஒரு நபித்தோழர் கேள்வி எழுப்பிய போது உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நாவை பிடித்து காட்டி இதுதான் என்று சொன்னார்கள். எவர் தம்முடைய 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ளதை சரியான முறையில் பயன்படுத்தினாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு உண்டான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான வழியில் நாவு பயன்படுத்தப்படுமேயானால் அது சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து சென்றுவிடும். அந்த நாவின் வழியே குற்றச் செயல்கள் நடைபெறுமானால் அதன் காரணமாக நாம் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாத ஒரு நிலை வந்துவிடும் என்கின்ற செய்தியையும் இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய நாவை நல்வழியில் பயன்படுத்தி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நற்பேறுகளை அடையக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.